வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் ஹாக்கிங்ஸ் குக்கர்ஸை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கீ இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருவோம். இவங்க வந்து கிச்சன் உட்டன்ஷில்ஸ் தான் பண்ணுறாங்க. ப்ரெஷர் குக்கர் இருக்குது. தென் அதர் அசசரிஸ் நான்ஸ்டிக் குக்வேர் இருக்குது. அதுக்கப்புறம் அதர் அசசரிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இது டொமஸ்டிக் மார்க்கெட்டில் மாத்திரமில்லை, எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லையும் இருக்குது. டொமஸ்டிக் மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஹாக்கின்ஸ் குக்கர்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய பிராண்ட் நேம், ஓன் பிராண்ட் நேம்லேயே தான் கொடுத்துட்ருக்குறாங்க. யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்களுடைய பிராண்ட் நேம் வந்து ஃபியூச்சரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. யூஎஸில் வந்து இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது மாத்திரம் இல்லை, இவங்க வந்து டைரெக்டாக டாப் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் வந்து யூரோப்லேயும் அமெரிக்காலையும் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். தென் எக்ஸ்போர்ட் வந்து அது போக எக்ஸ்போர்ட் வந்து எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா யுகோஸ்லேவியா, ஜப்பான், பனாமா, மெக்சிகோ, ஃபின்லாந்து அண்ட் நெதர்லாந்து சைடில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து நமக்கு வந்து இந்த இது வந்து கிச்சன் குக்வேர்ஸ் அதோட இதெல்லாம் நம்ம அசசரிஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டியூரபிள் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு லாங் சைக்கிள் நமக்கு வரணும். சைக்கிள்ங்கிறதும் கொஞ்சம் லாங் சைக்கிள் வரும். பட் கிச்சன் யூட்டன்ஷில்ஸுங்கும் போது ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 years ஒரு சைக்கிள் வரும். ஸோ 2 years அப்ஸ் அண்ட் டவுன் வந்து வந்துகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ 2 yearsக்கு ஒரு தடவை கன்சாலிடேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, கரெக்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இது பொதுவாகவே டியூரபிள் ப்ராடக்ட்ஸுக்கு இது மாதிரியான சைக்கிள்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போகிறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மொமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 7660ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களோட பிஇ ஜோன் பார்க்கும்போது இது வந்து இப்போ பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அது நியூட்ரல் ஜோன் கேட்டகரிக்குள்ள அது நியூட்ரல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நியூட்ரல் ஜோன் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து இவங்க வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பிஇ அண்டு பிபி வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து எகைன் திருப்பி பை ஜோன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எந்த அளவுக்கு இவங்க அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்கங்கிறத பேஸ் பண்ணி தான். இப்போ நம்ம உங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட் 0.1ங்கிறது லோ தான், வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிலோ இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பிஇ பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எபோவ் இண்டஸ்ட்ரி மீடியனில் இருக்குது. அதே மாதிரி பிபி வந்து ஹை இன் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத நல்லா இண்டிகேட் பண்ணுது. எப்போ இவங்களுடைய இபிஎஸ் டிடிஎம் லெவல், எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ, ரேஞ்ச் பவுண்ட் ஆகுதோ, டிக்ரீஸ் ஆகுதோ, அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். பெக் டிடிஎம் வந்து 83 அப்படிங்கும்போது இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத இண்டிகேட் பண்ணுது. நம்மளுடைய பெக்கி ரேங்கிங்கில் பார்க்கும்போது 16.8 அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இப்போ அதுவும் வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறது தான் காட்டுது. நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நெகட்டிவ்ல இருக்குது. சரி, போன வருஷம் இவன் நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வந்து என்ன கொடுத்துருக்குறான்னு பார்த்தோம்னா 20% வந்து நெகட்டிவாக கொடுத்துருக்குறான். அது பீட்டா ஸ்கோர் வந்து 0.28ங்கிறதுனால லோ வாலட்டாலிட்டி கேட்டகரிக்குள்ளே வருது. சரி, இவனுக்கு Q3 ரிசல்ட் வரல, Q2 ரிசல்ட்டு அதில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்ப்போம். ரெவென்யூ வந்து இயர் ஆன் இயர் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 6.2% குறைஞ்சு போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயரில் 6.2% குறைஞ்சு போயிருக்கு. இவருடைய க்ரோத் ரேட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இபிஎஸ் உடைய க்ரோத் எடுப்போம். இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன குவார்டர் காட்டிலும் இந்த குவார்டரில் ஒரு கிட்டத்தட்ட 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்த்தோம்னா ரேஞ்ச் பவுண்ட் ஆயிடுச்சு. இது வந்து 5 குவார்டரா நம்ம பாருங்க, 5லேருந்து 6 குவார்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரேஞ்ச் பவுண்டில் 213 லோவாகவும் 218 ஹையாகவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த 5 ரூபால தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான், மேலேயும் கீழேயும் சுற்றிட்டு இருக்கிறான் இந்த 5 குவார்டரா. அதனால கரெக்ஷன் ரேஞ்ச் பவுண்ட் ஆனாலும் அது ஸ்டாக்னேட்டட் தானே. ரேஞ்ச் பவுண்டுன்னு வந்துட்டாலே ஒரு ஸ்டாக்னேட்டட்.
ஸ்டாக்னேட்டட் பொசிஷனுக்குள்ள வந்திருக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் இவங்களுடைய ஃபியூச்சர் பிஸ்னஸ் பயங்கர டிமாண்ட். நமக்கு இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ்லாம் மாதிரி பார்க்கும்போது பெரிய டிமாண்ட் இருக்கு. இவங்க வந்து கோப்பப் பண்ணிடுவாங்க டிமாண்டோட அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம். அப்பவும் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கும். ஸோ இப்போ இவங்க வந்து ரேஞ்ச் பவுண்ட் இபிஎஸோட டிடிஎம் ரேஞ்ச் பவுண்ட் இருக்கிறதுனால கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் இந்த ரேஞ்சை இவங்க பிரேக் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகாத வரைக்கும். சப்போஸ் இது டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம். சரி, வந்துட்டு இன்னொரு பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இபிஎஸோட குவார்டர்லி க்ரோத் ரேட்டு பார்த்தோம்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 14 குவார்ட்டருக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஆல்டர்னேட்டிவ் குவார்ட்டரில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஆல்டர்னேட்டிவ் குவார்ட்டரில் பாசிட்டிவோ நெகட்டிவ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கிறத பார்க்குறோம். இப்போ இவன் செகண்ட் குவார்ட்டர் செப்டம்பர் 2025 செகண்ட் குவார்ட்டரில் பாசிட்டிவ் எடுத்திருக்கிறான்னா இதே பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க டிசம்பர் குவார்ட்டருக்கு நெகட்டிவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பேட்டர்ன் கண்டினியூ ஆனால் அதை மனசில் வச்சுக்கிறோம். பேட்டர்ன் கண்டினியூ ஆகணுங்கிறதுக்கு எந்த ஷூரிட்டியும் கிடையாது. ப்ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். பட் இப்படி வந்துச்சுனால் ஸோ இப்போ இந்த த்ரெட் இருக்கிறதுனால இப்போ வரக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டுங்கிறது வந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்குவோம். ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நெகட்டிவ் க்ரோத் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க எகெயின் திருப்பி வந்து அது வந்து கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இந்த த்ரெட்டையும் மனசில் வச்சுக்கிறோம். தென் இப்போ இவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங்ஸ் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எம்எஃப் வந்து இந்த குவார்ட்டருக்கு 0.06% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.08% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃபோட ஹோல்டிங் 13.1ஆகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஹோல்டிங் 18.7ஆகவும் எஃப்ஐஎஸோடைய ஹோல்டிங் 2.8ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒரு நல்ல சிக்னிஃபிகண்ட் லெவலில் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸு எம்எஃப்லாம் வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் கூட ஓரளவுக்கு டீசெண்டான இது தான் வச்சுருக்கிறாங்க. சரி, இப்போ நமக்கு 2026 என்ன பிஹேவியருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2026 பொறுத்த வரைக்கும் பிரேக் பாயிண்ட்டு 7723ங்கிறது நம்மளுடைய கால்குலேஷனில் வருது. இப்போ இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரேஞ்சை ஒட்டி தான் போயிட்டு இருக்கிறான். இப்போ இந்த அப்சைட் மூவ்மெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது R1 7874 7967. இப்போ இந்த இடத்துல நமக்கு பிரேக் பாயிண்ட்டுக்கும் R1க்கும் கேப் வந்து கொஞ்சம் நேரோ கேப்பாக இருக்குது. ஸோ இப்போ இது R1 மேலே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது. காரணம் நமக்கு நேரோ கேப்பாக இருக்குது. அப்படியே R1 உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் R2ங்கிறது 8321 8542, R3 8693 8786. பார்ப்போம் இவங்க அடுத்த குவார்ட்டருடைய பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஜனவரி 28 கிட்டக்க ரிசல்ட் வந்து அவங்க இது பண்ணுறாங்க, அதுக்கு போர்ட் மீட்டிங் போட்டிருக்கிறாங்க போல இருக்கு. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு இவங்க அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டவுன் சைடில் நம்ம பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட்டு ஆனால் 7723 கீழே உடைச்சி ஒரு ஸ்ட்ராங் பெரிஸ் ஃபாலோயிங் அது கரெக்டிவ் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறாங்க. கரெக்டிவ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது S1 7148 7368, S2 6904 6997, S3 6329 6529. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்.